மக்கள் ஆராதிக்க போறோம். ஜெபிக்கும் போது தேவன் பலன் கொடுப்பாரு. ஆராதிக்கும் போது தேவனே நம்ம எந்த அளவுக்கு உற்சாகமா நம்ம தேவனை பாடி நம்ம மகிமைப்படுத்தும் போது நம்முடைய ஆத்மாக்குள்ள எந்த அளவுக்கு சந்தோஷமா நீங்க பாடணும். வெறும் வாயில வெறும் நாக்குல பாடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆத்துமாத்தமா ஆண்டவர் நம்ம பாடும்போது ஆண்டவர் மட்டும் மகிமைப்பட மாட்டாரு. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வித பலவீனங்கள் நீங்கி போகும். நம்முடைய உள்ளம் மகிழும் போது அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா, உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற பலன் தான் வெளிப்புற தோற்றத்துல நம்ம பார்க்கும்போது நல்லா ஆசீர்வாதமான ஒரு பலன் உண்டாகும். அதனால நம்ம எல்லாம் கை தட்டி சந்தோஷமா மகிழ்ச்சியா உற்சாகமா நம்ம தேவனை மகிமைப்பட்டு பாடலாமா? கிருபை, நம்முடைய தேவனுடைய கிருபை தான் இது வரைக்கும் நம்மள நடத்தி வந்துட்டு இருந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி கிருபை இல்லைன்னா நாம இன்னைக்கு இங்க சப்பலாங்கல் போட்டு கூட உட்காரவே முடியாது. சரியா? சப்பலாங்கல் போனோம்னா அதுக்கு ஒரு புதிய பலன் வேணும் இல்லையா? அதுக்கு அர்த்தம் நமக்கு அந்த பலத்தை கொடுத்து ஒரு கிருபை தான் நம்மள அப்படி உட்கார வைக்குது. நமக்கு பாடலாமா? தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்று உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்று உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை எவ்வளவோ நெருக்கத்துல இருக்கோம். கடந்த 4 மாசங்கள் அநேக நெருக்கத்தை பார்த்திருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு இந்த நெருக்கங்கள் எல்லாம் இந்த மாசம் மாற போகுதுன்னு சொல்றாரு. சந்தோஷமா பாடலாமா? நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஆமென். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தர் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தர் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். அல்லேலூயா. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது. ஆமென். அல்லேலூயா. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஆமென். அல்லேலூயா. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்ந்துடா, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார். எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். வந்து பிள்ளைகளே தைரியமா முன்னேறி செல்லுங்க. பாடலாமா? அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர்.
ஐயோ 4 பேர் 4 விதமா நம்ம பேசுறாங்களே, கடல் பிரச்சனையில மாட்டி நிறைய நிந்தைகள் அவமானங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் இப்போது நம்மோடு கூட வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நிந்தைகள் நெருக்கங்கள் வந்த போதிலும் நான் உன்னோடு கூட இருந்து நிந்தைகள் உண்மையாக்குவேன்னு சொல்றாரு. அன்பான பிள்ளைகளை அதை பாடலாமா? காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரினில் அவரின் பாதையின் வழியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரினில் அவரின் பாதையின் வழியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இறங்கி வந்திருக்க அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வேளையில கர்த்தரோட தேவ கிருபை, தயவு, இரக்கம், காருண்யம் நம்மை நிரப்பும்படியா இந்த வேலை இறங்கி வந்திருக்கு. கர்த்தருடைய மகத்தான நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. பாட்டு பாடலாமா? இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம நடத்தி வந்திருந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி பாடலாமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேனும் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேனும் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆமென். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தர் நடத்திட்டு வந்தது நம்ம ஏமாத்துறோம், சரிங்களா? நாம ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கர்லாம் இல்லை, ரொம்ப எளிமைய சிறுமையமானவங்க தான். நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையா இருந்தபடினால இம்மட்டுமா நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. அன்பானவர்களே, கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிரதரு நல்லா ஆரோக்கியமா இருக்கக்கூடியவர், நல்ல ஒரு பலசாலியா இருக்குவாரு, பார்க்கறதுக்கு நல்ல ஆள் வாட்டர் சாட்டமா இருப்பார், நல்ல வேலை, நல்ல வருமானம், ஆர்டிஓ ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. அப்படின்னா எப்படி இருப்பாங்க பாருங்க. அந்த அளவுக்கு நல்ல செல்வ செழிப்போட நல்ல வாழ்க்கை. ஒரே ஒரு நாள் வயிற்று வலின்னு சொல்லி போனார். ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. சாதாரணமான வயிறு தானே வலிக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அங்க போனா பேரதிர்ச்சி அவருக்கு காத்திருந்தது. ஒன்றும் இல்லை, கேன்சர்னு சொல்லி டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அந்த சாதாரணமான வயிற்று வலி போன மனுஷன் போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துட போறோம்னு போன மனுஷனுக்கு பேரிடி அவர் தலையின் மேலே விழுந்துச்சு. ஒரு கட்டி ஒன்று வயிற்றுல இருந்தது. அது காப்பாற்றவே முடியாது, 4th ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அந்த நேரத்தில் அவருக்கு வந்துடுச்சு. நாமளும் எத்தனையோ முறை வயிற்று வலி, தலைவலி, பல்லு வலி, கழுத்து வலி நம்ம போயிருக்கிறோம். கர்த்தர் நம்மை அற்புதமா ஒண்ணுமே இல்லை நார்மல் சொல்லி நம்முடைய எல்லா ஆபத்துலேருந்து கர்த்தரை செஞ்சிருக்காரு, நம்மளை விடுதலை ஆக்கியிருக்காரு. கண்பானவர்களே, பண்ணலாமா? ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆமென். நன்றி
உயர்த்திடுவே. ஆமென். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து ஆமென் மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆமென். அல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து வரங்கள் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. ஆமென். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இதை நம்ம நடத்தினார், இனிமேல் அவர் நடத்த போறாரு. கடந்த மாதங்கள் கடந்த ஆண்டுகள் இருந்ததை காட்டிலும் நிச்சயமா சர்வ வல்லவர் நம்முடைய மீட்பர் நம்மோடு கூட இருக்கிறபடினால இதை விட நெக்ஸ்ட் லெவல்ல நீங்க சூப்பரா ரொம்ப அழகா நேர்த்தியா ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தோட எல்லா நன்மைகளோட திருப்தியா அவர் நடத்த போறாரு. சந்தோஷமா அதை அனுபவிக்க போறீங்க. பாடலாமா? திருப்தியாக்கி கர்த்தர் நம்ம நடத்த போகிறார். பாடலாமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். எல்லாம் விசுவாசத்தோட பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க. கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தமா எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. பாடி கொண்டாடுவோம், பாடி நன்றி சொல்லுவோம். ஆமென். பாடி கொண்டாடுவோம், பாடி நன்றி சொல்லுவோம். கர்த்தர் திருப்தியா நடத்த போறாரு. இந்த மாதம் உங்களை பார்க்க போறீங்க, அற்புதத்தை பார்க்க போறீங்க. இது வரைக்கும் தொடச்சுக்கோன்னு தான் இருந்துச்சு லைஃப். இனிமே நிறைஞ்சு 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 வழிய போற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்? நான் நிறைய தேவை இருக்கேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இந்த இரவே உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாரு, அதிசயமா நடத்த போறாரு. நீ குறைவை தேடி காணாது இருப்பீங்க அன்பானவர்களே. அல்லவா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம்.
கவலைப்பட்டு இருக்கீங்களா? ஒரு கிராம் கூட வாங்க முடியும் கவலைப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, பொன்னோடும் பொருளோடு உங்களை புறப்பட செய்வேன்னு சொல்றாரு. நம்ம சாத்தியமே இல்லையா? நம்புகிற பண்பாளர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்வதற்கு அவர் பிரியமுள்ள தேவனா இருக்கிறாரு. நாமும் அப்படி வாழணும் ரொம்ப ஆசைப்படுறாரு. இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் அடிமைகளாய் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாம, எதுக்கும் ஆசை கூட பட முடியாத அளவுக்கு அவங்கள அப்படியே சாத்தான் எகிப்தியன் என்ன பண்ணா, அப்படியே அவர் முகத்தடியை போட்டு அப்படியே குனிய வச்சுட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் ஒரு நாள் பிள்ளைகளுடைய ஏறும்போது கர்த்தர் கேட்டார், அவங்கள புறப்பட செய்யறாரு. அவங்க சம்பளம் ஒண்ணுமே கொடுக்கல, வெங்காயம் வெள்ளை பூண்டை கொடுத்து என்ன பண்ணா, அப்படியே அவங்கள எதுக்குமே ஆசைப்படாத அளவுக்கு வச்சிருந்தான். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, என் பிள்ளைங்க உழைப்பு வீணா போச்சு, என் பிள்ளைங்க இத்தனை ஆண்டு காலம் உழைச்சாங்க, அவனுக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லி கர்த்தர் பார்த்தாரு. அவங்க எவ்வளவுலாம் பதுக்கி வச்சிருந்தாங்களோ அந்த பொருள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு, வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அவங்களே கொடுத்து அனுப்பக்கூடிய அளவுக்கு உழைப்பெல்லாம் வீணா போகாதபடிக்கு கர்த்தர் அனுப்பி வைத்தார். கண்பாளர்களே, இன்னைக்கு உங்க உழைப்பெல்லாம் நீங்க உழைச்சிட்டீங்க, நிறைய உழைச்சிட்டீங்க, உங்களுக்கு யாருமே வந்து கொடுக்கவே இல்லை. எல்லாமே அதிகமா நியாயமா கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாமே கிள்ளி தான் கொடுத்துருக்காங்க. கர்த்தர் இந்த ராத்திரி உங்களுக்கு சொல்றாரு, நீங்க பொருளோடும் புறப்பட செய்ய போறேன்னு சொல்லி விசுவாசிச்சவங்க எல்லாருக்குமே கர்த்தர் செய்ய போறாரு. விசுவாசத்தோடு பாடலாமா? பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. ஆமென். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. விசுவாசத்தை எல்லாரும் வாங்கிக்க போறேன். Shabarabari Marika Baba, Ora Balabari Karudiri Balabari Baba, Shabalabari Karudiri Shabalabari Baba, Ora Diri Shabana Rudiri Baladana Bari Karadana Baba, Ora Balabari Balabari Baba, Abhisheka Nadi, Amen Rajave, Everything Iranga Kai Tudikama, Raja, Abhisheka Nadi Rajave, Alay, Tagapare, Apa Esther, Chabakone, Tagapare, Yoni, and Uncle Sabbath, Rajave, Taiman, Tagapare, no, Amen Rajave, Mata Sandir Rapa, Triptiaki Narthavani Sani Rajave, Amen Apa, Visvasikkira Mandavare, Ithane Kaalagal Rajave, Appavuku Stothra Mandavare, Thottukko Thodichikkonda Vaalkai Kadந்து போயிடுது தகப்பனே. ஆனா கர்த்தர்கள் வாக்களித்து விட்டு ராஜா, திருப்தியாக்கி நடத்த போறேன்னு சொல்லி ராஜா, இந்த இரவு செய்ய போறேன்னு சொல்லி ராஜாவே. ஆமென் ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்கள் அந்த இரவுல அந்த ராத்திரி நேரத்துல ராஜாவே கடந்து போகும்போது கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை வெறுமையாய் அனுப்பாமல் நிறைவே
நீர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில என் அன்பு சகோதரிகள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பலவீனங்கள நுகத்தடிகள் ராஜாவே, வியாதிகள் நுகத்தடிகள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கற்றாக்கள் நுகத்தடிகள் ராஜாவே, எல்லா நுகத்தடிகளும் இயேசுவின் நாமத்திலே இப்போதே உடைக்கப்பட்டு போவதாக ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. என் சகோதரிகள் நிமிர்ந்து நடக்க போகிறார்கள் ஆண்டவரே. சந்தோஷமா அவங்க முகங்களில் மகிழ்ச்சியாக தகப்பனே நிரம்ப போகுது ராஜாவே. வீட்டுல போய் பார்க்க போறாங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்திக்கப்பட போகுது ராஜாவே. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ராஜாவே. இதுவரைக்கும் தகப்பனே என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோங்கிற எல்லா ஏக்க பெருமூச்சுகளும் இயேசுவின் நாமத்தினாலே இருக்கட்டாவே. இப்போதே தகப்பனே அப்பா இயேசுவின் நாம சொல்லிவிட்டு நீங்கள் வந்து காய்மை துதிக்கிறோம், நீங்கள் வந்து காய்மை துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. இருதயம் முழுவதும் நன்றியால் நிரப்பப்படப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் ராஜாவே. ஆமென் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் சொன்னபடியே செய்வதற்கு நீ வல்லவராக இருக்கிற ராஜாவே. சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன் இப்போதே ராஜாவே கூடவே போறீங்க ஆண்டவரே. உங்க சமூகம் முன்னாடி போகுது ஆண்டவரே. ஆமென் ராஜா. சமூகம் முன்னாடி போய் எல்லா குறைவுகளையும் நிறைவாக போகிறது. ஆமென் ராஜாவே. சகோதரியை பார்க்க போறாங்க, வித்தியாசத்தை பார்க்க போறாங்க, அதிசயத்தை பார்க்க போறாங்க, அற்புதத்தை பார்க்க போறாங்க. கர்த்தர் நடக்க போகிறீர் ராஜாவே. கோடால படி செல்வ ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்தவர்கள் மேல் ராஜாவே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை இது ஆபிரகாமின் தேவன் ஆண்டவரே நீ ராஜாவே. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை என் சகோதரி மேல் இப்போது அந்த வல்லமை இறங்கி ராஜாவே ஆசீர்வாதத்தை நாமத்துக்கே மகிமை பண்ண வேண்டும் என இயேசுவின் வல்லமையை நாம ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.